Hello everyone, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு டே 16 ஆஃப் நார்செட் எம்சிக்யூ சேலஞ்ச். நம்ம டெய்லி நார்செட் அதான் சிப்மர் ஏஎஸ்ஐசி எல்லாம் சேர்த்த எக்ஸாம் நார்செட் 9 வருது. அதுக்காக உங்க ப்ரிப்பரேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிற மாதிரி என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஷின்ஸ் வந்துட்டு நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். தேங்க்யூ ஃபார் ஃபீட்பேக். எல்லாரும் இன்னும் நிறைய வீடியோ போடுங்கன்னு தான் சொல்லிட்டு இருக்கீங்க. நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். வாங்க என்னைக்கான கொஸ்டின்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்துடலாம். which is the major galactokinesis hormone? ஓகேவா? ஆப்ஷன்ல ப்ரொலாக்டின் இருக்கு, ஈஸ்ட்ரோஜன் இருக்கு, ப்ரொஜெஸ்டான் இருக்கு, ஆக்சிடோசின் இருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஈஸ்ட்ரோஜனும் கிடையாது, ப்ரொஜெஸ்டானும் கிடையாது. மீதி ப்ரொலாக்டின் இல்ல ஆக்சிடோசினா தான் இருக்கும். வாட் இஸ் ப்ரொலாக்டின்? ப்ரொலாக்டின் இஸ் ஃபார் ப்ரொடக்ஷன் ஆஃப் மில்க். ஆக்சிடோசின் இஸ் ஃபார் எஜெக்ஷன் ஆஃப் மில்க். இதுதான் எங்களுக்கு தெரியும். எஸ், எனக்கும் அதான் தெரியும். ஆனா கொஸ்டின்ல முக்கியமான வேர்டு கேலக்டோகைனசிஸ் தான். வாட் யூ மீன் பை கேலக்டோகைனசிஸ் தெரியும். கேலக்டோகைனசிஸ் மீன்ஸ் எஜெக்ஷன் ஆஃப் மில்க். ஸோ எஜெக்ஷன் ஆஃப் மில்க் இஸ் டன் பை ஆக்சிடோசின். கரெக்ட் ஆன்சர் என்னது? ஆக்சிடோசின் தான் கரெக்ட் ஆன்சர். Next, what is reduced sperm motility is known as? reduced sperm motility கான டெர்மினாலஜி என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ டைரக்டா ஆன்சர் சொல்லிடுறேன். அசந்தோசூஸ்போமியா. ஓகே, ஸ்பெர்ம் அனாலிசிஸ்க்கு ஒரு நேம் இருக்கு. அது என்ன நேம்ங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸ்பெர்ம் மெட்டிலிட்டி கம்மியா இருந்தா வந்துட்டு அது பேர் தான் வந்துட்டு அசந்தோசூஸ்போமியா. மற்ற என்ன டெர்மினாலஜிஸும் சொல்றேன், அதுவும் நீங்க வந்துட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஆஸ் யூஷுவல் நம்ம எப்பயுமே ஒரு எம்சிக்யூல ஒன்னு படிக்க மாட்டோம். கரெக்டா? ஒரு எம்சிக்யூல மினிமம் 2 இல்ல 3 கொஸ்டினாவது படிக்கிறோம்ல. மீது இருக்க டெர்மினாலஜி சொல்றேன், என்னங்கிறத நோட் பண்ணி. ஏசூஸ்போமியா, சாரி, ஏஜூஸ்போமியாவும் இருக்கு, ஏஸ்போமியாவும் இருக்கு. Okay, what is azoospermia? Absence of sperm. What is aspermia? Absence of semen. இண்டிவிஜுவலுக்கு செமனே இல்லைன்னா அது பேரு ஏஸ்பெர்மியா. இதே செமன் இருக்கு, அதுல ஸ்பெர்ம் எதுவும் இல்லை, அது ஏசூஸ்பெர்மியா. மீது என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஒலிகோஸ்பெர்மியா. What is oligospermia? Reduced number of sperm count. Sperm count வந்து கம்மியா இருக்கு, அது பேர் என்னது? ஒலிகோஸ்பெர்மியா. அப்ப செமன் கம்மியா இருந்தா என்ன அர்த்தம்? செமன் ரெடியூஸ்டா இருந்தா அது பேர் என்ன? ஹைப்போஸ்பெர்மியா. இதான் டெர்மினாலஜி, ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆல்மோஸ்ட் சேம் மாதிரி தான் இருக்கும். பாருங்களேன், ஏஸ்பெர்மியா, ஏசூஸ்பெர்மியா ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சேம் தான். ஏஸ்பெர்மியானா என்ன? செமனே எதுவுமே இல்லை ஒரு இண்டிவிஜுவல். ஏசூஸ்பெர்மியா செமன் இருக்கு, ஆனா அதுல எதுவும் ஸ்பெர்ம்ஸ் இல்லை. அதே மாதிரி ஒலிகோ ஜூ எங்க வந்தாலும் ஆர் ஒலிகோஸ்பெர்மியா டினோட்ஸ் ஸ்பெர்ம், ரெடியூஸ்டு ஸ்பெர்ம் அண்ட் ரெடியூஸ்டு செமன் பேரு ஹைப்போஸ்பெர்மியா. நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல்ஸ்க்கான கொஸ்டின் இது. False written report with an intention of harming the reputation of one person is known as. ஆப்ஷன்ல slander, libel, battery, assault இந்த மாதிரி இருக்கு. ஸோ நம்ம எல்லாருக்கும் அசால்ட்னா என்னன்னு தெரியும், பேட்டரின்னு தெரியும் நினைக்கிறேன். வாட் இஸ் பேட்டரி? டச்சிங் அ இண்டிவிஜுவல் வித்தவுட் கன்சென்ட். ஓகேவா? கன்சென்ட் இல்லாம ஒரு இண்டிவிஜுவலை டச் பண்ணா அது பேர் என்ன? பேட்டரி. மீதி தான் இது ரெண்டுத்துல தான் ஏதோ ஒண்ணு ஆன்சர். ஸ்லாண்டர்னா என்ன, லிபிள்னா என்ன? ஸ்லாண்டர், லிபிள் ரெண்டுமே என்னன்னா ரெப்புடேஷன், ஒரு இண்டிவிஜுவலோட ரெப்புடேஷனை பாதிக்கிறது. ரெண்டுமே ஸ்லாண்டர் அண்ட் லிபிள் ரெண்டுமே சேம், ஆல்மோஸ்ட் இன்டென்ஷன் வந்து சேம் தான். ஒருத்தவங்களை பத்தி தப்பா சொல்றாங்க அப்படின்னு சொல்றோம்ல, அதுதான் வந்து ஸ்லாண்டர்னு சொல்லுவாங்க, லிபிள்னு சொல்லுவாங்க. வாட் இஸ் ஸ்லாண்டர்? Slander
comes in voice or language or speech. ஒரு ஸ்பீச்ல ஒரு இண்டிவிஜுவலை பத்தி தப்பா சொன்னா அது ஸ்லாண்டர். லயபிள் இஸ் ரிட்டர்ன் ரிப்போர்ட். அப்ப இந்த கொஸ்டின்ல எனக்கு தெரிஞ்ச என்ன முக்கியமான வார்த்தை ரிட்டர்ன் ரிப்போர்ட் தாங்க. ஏன் அந்த ஒரு வார்த்தையில 2 ஆன்சர் முடிஞ்சிருச்சு. ரிட்டர்ன் ரிப்போர்ட். ஒரு இண்டிவிஜுவலை பத்தி ஏதோ ஒரு தப்பா நீங்க எழுதி கொடுக்குறீங்க, அதை நம்ம என்ன சொல்லுவோம்? லிபிள் அப்படின்னு தான் சொல்லுவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? Which ethical principle is followed in telling truth about the disease to a patient? Disease means being truthfulness. ஒரே வார்த்தையில சொல்லணும்னா being truthfulness. ட்ரூத் சொல்றது எந்த எத்திக்கல் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. வெராசிட்டி இஸ் த ஆன்சர். வெராசிட்டி இஸ் பீயிங் ட்ரூத்ஃபுல் ஆர் பீயிங் ஹானஸ்ட் டு த பேஷண்ட். ஃபிடிலிட்டி இஸ் அபவுட் கீப்பிங் அப் ஆஃப் ப்ராமிசஸ். இது ஆல்ரெடி நம்ம ஒரு கொஸ்டின் பார்த்துருந்தோம், இல்லைனாலும் கற்றுக்கோங்க. Fidelity is about keeping promises. Confidentiality உங்களுக்கு தெரியும். Justice, equal treatment to all. யாரா இருந்தாலும் ட்ரீட்மெண்ட் வந்து ஒரே மாதிரி தான் பண்ணும். That is mean as justice. Next, which is the most frequently occurring value in a data set? ஒரு டேட்டா செட்ல அதிகமா வர வேல்யூ பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன்ல மீன், மீடியன், மோட், ரேஞ்ச் இருக்கு. ஸோ உங்க எல்லாருக்குமே மீன்னா என்ன, மீடியன்னா என்ன, மோடுனா என்னன்னு தெரியும். வாட் இஸ் மீன்? மீன் இஸ் நோன் அஸ் ஆவரேஜ்னு சொல்லுவாங்க. ஆவரேஜ்னா என்ன? ஏதோ ஒரு சீரீஸ் இருக்கு, அந்த சீரீஸோட ஆவரேஜ். ஃபார்முலா என்ன? சிக்மா எக்ஸ் பை என். மீடியன், வாட் இஸ் மீடியன்? சென்டர் நம்பர். சென்டர் நம்பர்னா என்ன? ஏதோ ஒரு சீரீஸ் இருக்கு, அந்த சீரீஸ்ல இருக்க சென்டர்ல இருக்க நம்பர் நம்ம சொல்றது தான், நடுவில் இருக்க நம்பர் சொல்றது தான் மீடியன் பாங்க. இதுக்கு வந்துட்டு n/2 ஒரு ஃபார்முலா இருக்கு, n+1/2 ஒரு ஃபார்முலா இருக்கு. வாட் இஸ் மோட்? மோஸ்ட் ஃப்ரீக்வென்ட்லி அக்கரிங் வேல்யூ. எந்த வேல்யூ அதிகமா அக்கர் ஆகுதோ அது பேர் தான் என்னது? மோடுங்கிறது. ஓகேவா? ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, மோட். நெக்ஸ்ட், ட்ரக் கால்குலேஷன். A patient is ordered 2 mg of morphine. Available vial contains 10 mg per ml. Find the amount of drug to be administered in ml. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். டிசைடு டோஸ் கொடுத்துருக்காங்க. டிசைடு டோஸ்னா என்ன? பேஷண்ட்டுக்கு எவ்வளோ கொடுக்கணும்? 2 mg கொடுக்கணும். அவைலபிள் டோஸ் கொடுத்துருக்காங்க. அவைலபிள் டோஸ் என்ன? 10 mg. குவான்டிட்டினா என்ன அர்த்தம்? எவ்வளோ ml 10 mg இருக்கு? 1 ml இருக்கு. ஃபார்முலா என்ன? டிசைடு டோஸ் by available dose into quantity. Desired dose in 2, available dose in 10, quantity in 1. 2 divided by 1, 0.2 mg. Correct answer is option B, 0.2 mg. So actually நிறைய பேர் ப்ரீவியஸ் இயர் நார்செட் கொஸ்டின் வேணும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ நம்மளோட வெப்சைட் இருக்கு, nursingupdate.in அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போட்டீங்கன்னா அந்த வெப்சைட் லாகின் பண்ணாலே உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் எம்சிக்யூஸ் எல்லாமே ஃப்ரீ தான். அப்படி இல்லைன்னா பிளே ஸ்டோர்ல போயிட்டு நர்சிங் அப்டேட் டைப் பண்ணாலும் நம்ம லோகோ போட்டுட்டு வரும். அதுலயும் வந்துட்டு ப்ரீவியஸ் இயர் எம்சிக்யூஸ் எல்லாமே ஃப்ரீயா தான் இருக்கும். ரெண்டும் ஒன்று தான். அப்படி இல்லைனாலும் நான் லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், வெப்சைட் லிங்க்கும் கொடுக்குறேன், அப்ளிகேஷன் லிங்க்கும் கொடுக்குறேன். ரெண்டுமே கிளிக் பண்ணிங்கனாலே டைரக்டா போயிடும். அதை டவுன்லோட் பண்ணி உங்களுக்குன்னு இல்லை, எல்லாருக்குமே, யாரெல்லாம் ப்ரிப்பரேஷன்ல இருக்கவங்க எல்லாருக்குமே நீங்க ஷேர் பண்ணலாம். ஸோ ப்ரீவியஸ் இயர் எம்சிக்யூஸ், எஸ்பெஷலி நார்செட், ஜிப்மர், நிறைய கொஷின், கிட்டத்தட்ட ஒரு 100 கொஷின் பேப்பர் கிட்ட உங்களுக்கு வந்து 100 இருக்காது, ஒரு 70 கொஷின் பேப்பர் கிட்ட வந்து உங்களுக்கு ஃப்ரீயா தான் நாங்கள் போட்டிருக்கோம், உங்க ப்ரிப்பரேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிற மாதிரி. ஸோ நீங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட், percentage of oxygen delivered through red color Venturi mask is. ஸோ வென்ச்சரி மாஸ்கோட கொஷின் இது வந்து போன நார்செட்ல வந்த கொஷின் தான் இது. வென்ச்சரி மாஸ்கோட பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம எல்லாருக்குமே இந்த கொஞ்சம் பழைய கொஷின் தான் இருந்தாலும் தெரியணும். வென்ச்சரி மாஸ்கோட கலர் கோடிங் என்ன? ஃபர்ஸ்ட் ப்ளூ, ஒயிட், ஆரஞ்ச், yellow,
ரெட், கிரீன். ஓகே, ஸோ ப்ளூ எவ்வளோ பர்சன்டேஜ் டெலிவர் பண்ணும்? 24% டெலிவர் பண்ணும். ஒயிட் எவ்வளோ கொடுக்கும்? 28% கொடுக்கும். ஆரஞ்சு எவ்வளோ கொடுக்கும்? 31, எல்லோ 35, ரெட் 40, கிரீனு 60%. ஓகேவா? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து 40 இஸ் த ஆன்சர். தென் பர்சன்டேஜ்ல இது லிட்டர்ஸ்ல கேட்டாலும் எழுத தெரியணும். ப்ளூ எவ்வளோ லிட்டர்ஸ்? 2 liters கொடுக்கும். ஒயிட் 4 liters, ஆரஞ்சு 6 liters, எல்லோ 8 liters, ரெட் 10 liters, கிரீன் 15 liters. ஓகேவா? அப்படியே 2 2 2 வரும். கடைசி மட்டும் அப்படியே 5 ஆட் ஆகும். ஸோ திஸ் இஸ் வெஞ்சுரி மாஸ் கலர் படி. நெக்ஸ்ட் நம்பர் சீரீஸ் கொஸ்டின். இதுவும் வந்துட்டு நார்செட்ல கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நம்பர் சீரீஸ். லுக் அட் த சீரீஸ். வாட் நம்பர் ஷுட் கம் நெக்ஸ்ட்? 7, 10, 8, 11, 9, 12 அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. செவன் இருக்கு. 7 அப்புறம் 10 என்ன பண்ணியிருக்காங்க? 3 ஆட் பண்ணியிருக்காங்க. 10க்கு அப்புறம் 8, அப்ப 2 மைனஸ் பண்ணியிருக்காங்க. அப்ப அடுத்தது 8க்கு அப்புறம் 3 ஆட் பண்ணி தான் 11 வந்திருக்கு. கரெக்டா? 8 + 3 11. ஓகே, அப்ப 11ல இருந்து அப்ப என்ன? -2 பண்ணா 9, அப்புறம் +3 12. ஓகே, ஸோ அப்ப என்ன வரும் மீதி? -12 - 2 ஒன்னு 10 இஸ் த ஆன்சர். கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 10. இது ஒரு மெத்தட் ஆஃப் ஆன்சரிங். +3 - 2 +3 - 2 அப்படி போகுது. இப்படியும் போடலாம். அப்படி இல்லைன்னா இன்னொன்னு சொல்றேன் பாருங்க, ரொம்ப ஈஸி மெத்தடு. 7 வந்திருக்கா, 8 வந்திருக்கா, 9 வந்திருக்கா, ஒரு விட்டு ஒரு நம்பர் எப்படி வருது? சீரீஸா வருது. 7, 8, 9, 10. ஓகேவா? இதுவும் பாருங்க, 10, 11, 12. அப்ப அடுத்த என்ன வரணும் கூட நம்மளுக்கு தெரியும். 13 தான் வரும். ஓகேவா? ஸோ இதான் வந்துட்டு சீரீஸ். சீரீஸ்ல ஒன்று நான் சொன்ன மாதிரி +3 - 2 பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரியும் கூட ஆன்சர் பண்ணலாம். ரெண்டுமே பண்ணாலும் ஆன்சர் 10 தான் வருது. நெக்ஸ்ட் கேலண்டர் சம். டுடே இஸ் மண்டே. ஆக்சுவலா நேத்து போட்டிருக்கலாம், நேத்து மண்டே இருந்துச்சு. ஓகே, நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் இது பண்ற மாதிரி பாத்துக்கிறேன். டுடே இஸ் மண்டே. ஆஃப்டர் 61 days இட் வில் பி. ஓகேவா? ஸோ சேம் 61 என்ன பண்ணணும்? ஒரு வாரத்துல எத்தனை நாள்? 7 நாள். அப்ப 61 divided by 7. ஓகேவா? 61 9 3s 9 7s are 63 வரும். ஆனா அப்படி கூட போட்டுக்கலாமா நம்ம? ஓகே, அப்படி இல்லை, இப்படி எப்பயும் போலவே போடணும். 8 8 ஆமா 8 7s are 8 7s are எவ்வளவு? 54. கரெக்டா? 8 7s are 54. அப்ப மீதி என்ன? 54 இல்ல 56. சரி, நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே போடுறேன். 61 divided by 7 எப்பயுமே இதான் பண்ணணும். 8 7s are 56. ஓகேவா? 56னா மீதி என்ன? 5 வரும். ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இந்த 5 தான் ஆட் பண்ண போறோம். மண்டேக்கு அப்புறம் 5 நாள். மண்டேக்கு அப்புறம் 5 நாள்ல என்ன? டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே. கரெக்ட் ஆன்சர் இஸ் சாட்டர்டே. ஓகே, அப்படி இல்லைன்னா நான் ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா அதுல போனதுனால தான் கொஞ்சம் டைவர்ஸ் ஆயிட்டேன். 63 days கூட போடலாம். வாட் இஸ் 63? 9 7s are 63. அப்படின்னா என்ன அர்த்தம்? 9 வாரத்துக்கு அப்புறம் என்னவா வரும்? மண்டேவா தான் வரும். ஆனா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? 61. அப்ப 63க்கும் 61க்கு எவ்வளோ? 2 நாள் டிஃபரன்ஸ். அப்ப பேக் சைட்ல போகணும். -2 days பண்ணலாம். -2 days என்ன? சண்டே, சாட்டர்டே. ஸோ அப்படி போட்டாலும் சாட்டர்டே தான் வரும். இல்லை நம்ம எப்பயும் போல உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா எப்பயும் போல நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தட்ல போட்டிருப்போம். என்ன டே கொடுத்துருக்கோமோ அதை 7ஆல டிவைட் பண்ணுங்க. 7ஆல டிவைட் பண்ணி வர ரிமைண்டரை வச்சுட்டு நம்ம அத்தனை டேஸை ஆட் பண்ணிக்க போறோம்.
ரிமைண்டர் இங்கன்னா வந்துச்சு 5ன்னு வந்துச்சு. மண்டேக்கு அப்புறம் என்ன? டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் சாட்டர்டே. ஓகே, ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. தென் ப்ரீவியஸ் இயர் எம்சிக்யூஸ் நான் சொன்ன மாதிரி வெப்சைட்லயும் இருக்கு, அப்ளிகேஷன்லயும் இருக்கு, நம்மளோட இதுல கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.